Hello everybody, welcome to our channel. இன்னைக்கு வந்து மார்னிங் ரொட்டீன்லேருந்தே உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து இட்லி தோசை பேட்டர் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். என்னுடைய ரெசிபி வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப சாஃப்டான இட்லி வரதுக்கு சிம்பிளான ஒரு ட்ரிக் இருக்குது. ஸோ நான் அதையுமே அதில் ஷேர் பண்ணியிருக்கேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ இதுக்கு பெஸ்ட் காம்பினேஷனாக பார்த்தீங்கன்னா லஞ்சுக்குமே சேர்த்து நான் ஒரு வெஜ் குருமா வந்து ரெடி பண்ண போகிறேன். ஸோ பேசிக்காக தேவைப்படுற எல்லா வெஜிடபிள்ஸும் வாட்டர் கண்டென்ட் இல்லாத வெஜிடபிள்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கு தேவையான எல்லாத்தையுமே வந்து நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். எப்போவுமே எந்த டிஷ்க்குமே வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக ப்ரிப்ரேஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா டக்குன்னு தாளிச்சிடலாம். ஸோ அப்போ தான் குக்கிங் வந்து ரொம்ப ஈஸியாக குயிக்காகவும் முடியும். ஸோ நான் இங்கே தேவையான எல்லா ஐட்டம்ஸுமே வந்து நான் எடுத்து ரெடியாக வச்சுட்டேன். ஸோ குக்கரில் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் விட்டுட்டு கொஞ்சமாக நெய் விட்டு கரம் மசாலா எல்லாமே போட்டுட்டு வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு தக்காளி அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் போட்டு நல்லா சாட்டே பண்ணிட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள், மிளகாத்தூள் அண்ட் தனியாத்தூள், கொஞ்சமாக வந்து குழம்பு மிளகாய் தூள் அது மட்டும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுவுமே நல்லா ஆயில் பிரிஞ்சு வந்ததும் கட் பண்ணி வச்சுருக்க எல்லா வெஜிடபிள்ஸுமே நான் வந்து ஆட் பண்ணிட்டேன். இது கூட வந்து நான் பொட்டேட்டோ மட்டும் ஆட் பண்ணல. எப்போவுமே பொட்டேட்டோ வந்து கொஞ்சம் நல்லா மேஷ் ஆகிடும், அதனால வந்து அது குக்கர் மூடும்போது நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப பேசிக்காக வந்து சோமும் தேங்காயும் நான் அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அதுவுமே நான் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்த உடனே லிட் க்ளோஸ் பண்ணுற டைமில் வந்து பொட்டேட்டோ சேர்த்தாலே போதும். ஸோ நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு ஹையில் ஒரு 2 விசில்ஸ் வச்சிங்கனாலே சூப்பராக வந்து குக் ஆகிடும். ஸோ குக்கர் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் ரெஸ்ட் கொடுத்து அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்குள்ளே இங்கே வந்து அதுக்கு வந்து சைட் டிஷ் வந்து நான் வந்து வாழைக்காய் ஃப்ரை வந்து பண்ணியிருக்கேன். இது ரொம்ப பேசிக்காக மஞ்சள் தூள், காரத்தூள் மட்டும்தான் நான் போட்டு ஃப்ரை பண்ணியிருக்கேன், கொஞ்சமாக உப்பு. அண்ட் இது கூட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து பப்படம் வந்து ஃப்ரை பண்ணிட்டேன். எங்கள் வீட்டில் வந்து வெஜிடபிள்ஸ் வந்து கொஞ்சம் நல்லாவே மூவ் ஆகும். ஸோ நான் அதனால் வந்து அதையுமே வந்து ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ எப்போவுமே வந்து இந்த மாதிரி ஒரு குட்டி தடுக்கா பேனில் தான் நான் ஃப்ரை பண்ணி வைப்பேன். ஸோ ஆயிலும் நம்ம கொஞ்சமாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பப்படமும் ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. குருமா வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் வாட்டரியாக வச்சுருக்கேன், ஏன்னா காலை இட்லிக்கு வந்து கொஞ்சம் தண்ணியாக நம்ம போட்டு சாப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறமா வந்து மத்தியானம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து கெட்டிப்பட்டுரும். ஸோ அப்போ ஹீட் பண்ணும்போது அது வந்து ரைஸ்க்கு வந்து சரியாக இருக்கும். ஸோ இங்கே வந்து சூப்பராக வந்து இட்லியும் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ என்னோடய இட்லி ரெசிபி, தோசை ரெசிபி வந்து நான் நிறையா தனியாகவே வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்ப சாஃப்டாக வரணும்னா சிம்பிளான ஒரு ட்ரிக் தான் இருக்குது, கண்டிப்பாக வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டிஃபன் எல்லாம் முடிச்சுட்டு என்னுடைய பேக்கிங்க்கு வந்து சில ஐட்டம்ஸ் ஆர்டர் போட்டிருந்தேன். ஸோ அதெல்லாம் வந்திருந்தது, அதெல்லாம் வந்து என்ன அப்படின்னு பார்த்து நான் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுருந்தேன். நான் டீட்டெயிலாக இன்னொரு நாள் வந்து நான் எங்கே வாங்குவேன், என்னெல்லாம் வாங்குவேன், ரொம்ப பேசிக்காக ஒரு கேக் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் தேவைப்படும் அப்படின்றது நான் தனியாகவே ஒரு வீடியோவாக உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ கொரியர் வந்து இப்போ தான் பிரித்து பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அதனால் அப்படியே உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ இது வந்து என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜில் நிறையா பார்த்துருப்பீங்க. அந்த ட்ரெண்டிங்கான ட்ரீம் கேக் வந்து எனக்கு வந்து இந்த ரெட் வந்து பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவாக இருந்ததுனால நான் மோஸ்ட்லி ட்ரீம் கேக் வந்து இந்த ரெட் டின்னில் தான் வந்து பண்ணி கொடுக்குறேன். ஸோ இந்த டின்காகவே நிறைய பேர் வந்து ஆர்டரும் பண்ணுவாங்க. அண்ட் க்ரீமை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபியோனா தான் எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு க்ரீம். இது லைட்டாகவே கொஞ்சம் ஸ்வீட்டண்டாக இருக்கும். ஸோ நம்ம எக்ஸ்ட்ரா பவுடர் சுகர்லாம் ஆட் பண்ணி பீட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வெனிலா எசன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எசன்ஸை பொறுத்த வரைக்கும் நான் வந்து 500 ml தான் வாங்குவேன். ஸோ அன்றைக்கி அவைலபிளாக இல்லை, சரி போடும்போது கண்டிப்பாக தேவைப்படும்னு சொல்லிட்டு நான் சின்னதே வாங்கிட்டேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து சாக்லேட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நான் பல்காகவே வாங்கிடுவேன். ஒரு 10 to 12 சாக்லேட்ஸ் வந்து நான் வாங்கிப்பேன் மிக்ஸ் பண்ணி, டார்க் அண்ட் ஒயிட் அண்ட் மில்க்கு. ஸோ எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு லன்ச் வந்து சீக்கிரம் இன்றைக்கி சாப்பிட்டாச்சு. ஸோ வீடியோ ஸ்டார்டிங்லேயே நான் வந்து இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் டேன்னு மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ அதுக்காக தான் சீக்கிரம் கிளம்பியாச்சு. பாப்பாவோட ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா ஆனுவல் டே நடக்குது. ஆஃப்டர் கோவிட் வந்து பார்த்திங்கன்னா அவள் ப்ராப்பர் ஸ்கூலிங்கில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி ஒரு ஆனுவல் டே ஃபங்க்ஷன் வந்து நடக்குது. ஸோ அன்றைக்கி ரிஹர்சல் இருந்துச்சு. ஸோ காலையில் முடிச்சுட்டு போய் பிக் பண்ணிட்டு வரும்போதே ஸ்டேஜெலாம் ஆல்மோஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனுவல் டே செலிப்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா 3 days நடந்தது. பார்க்கவே ஒரு பெரிய கல்ச்சுரல் ஃபெஸ்ட் மாதிரி இருந்தது. நம்ம காலேஜ் கல்ச்சுரல்ஸ்க்குலாம் வந்துட்டு எந்த மாதிரியான ஒரு செட்டப் இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கே இருந்தது. ஸோ இந்த 3 daysக்காக கிட்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 months வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா கோவிட்க்கு அப்புறம் அப்படின்றதுனால ரொம்ப பர்ஃபெக்டாக பார்த்து நிறைய விஷயம் வந்து டீச்சர்ஸும் சரி ஸ்கூலும் சரி பண்ணியிருக்காங்க. ரொம்ப பியூட்டிஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் இருந்தது. பாப்பாவுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து செகண்ட் டே தான். ஸோ நான் இப்போ வந்து காப்பிரைட்ஸ் இஷ்யூக்காக சாங் மட்டும் நான் கட் பண்ணிட்டேன். ஆனால் இந்த பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கணும் அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். இன்ஸ்டாகிராமில் இதை நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அவள் பெர்ஃபார்ம் பண்ணும்போது எனக்கே வந்து பெர்ஃபார்ம் பண்ண மாதிரி இருந்தது. ஏன்னா ஃப்ரம் மை சைல்ட்ஹுட் நான் வந்து நான் ஒர்க் பண்ணுற வரைக்கும்
வரைக்குமே எல்லா ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணிவிடுவேன். கிளாஸில் இருக்குமோ இல்லையோ ஸ்டேஜில் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ எனக்கு வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி வந்து ஒரு ப்ராப்பர் ஸ்கூலிங்கில் வந்து அவள் டான்ஸ் எல்லாம் பண்ணும்போது எனக்கு அப்படி தான் ரொம்ப ஹாப்பி டியர்ஸாக இருந்தது. ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான டே, செம்ம ஃபன், செம்ம ஜாலியாக இருந்தது. நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களோட நான் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன், அதனால தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாப்பா டான்ஸ் வீடியோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் கிளிக் பண்ணி செக் அவுட் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் ஷேர். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை பாய்.